திருப்பூர்லேருந்து வடிவேல் சாமி பேசுகிறேன். இருதயத்தை பற்றி பேசுகிறேன். இருதயம் அப்படின்னா உதயம், அதாவது இருதயம் சுருங்கிறது விரியுது, இது ரெண்டுக்கும் உதவி தான் இருதயம் சொல்கிறது. இந்த இருதயம் வந்து எப்படின்னா உடம்புல உள்ள ரத்தங்கள் வந்து கீழ்பக்கமாக பாருங்க, பெட்டி மேல் பக்கமாக இருக்கும் இது பண்ணுறது. இது கீழ்பக்கமாக பாருங்க சிஸ்டோடு, மேல் பக்கமாக டைஸ்டோடு. இந்த இருதயம் விரும்பி சுருங்குது. இந்த இறுதி வாழ்வுகள் பலகீனமாகிற கிரந்தி நோயினால் வரக்கூடியது. வாய்ப்பண்ணங்கள், கொழுப்பு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முட்டைகள், இதனால விருதி வீக்கம் இதனால் வரக்கூடியது. ரெண்டாவது கோழிக்கறி, இந்த பிராய்லரும் சாப்பிடலாம். சாப்பிட்டா இந்த கோழி எப்படி பெருசாக இருக்கும் அதே மாதிரி அந்த உடம்பு இருதயம் வீக்கம் உண்டாகும். எண்ணெய் பராது சாப்பிட்டா இருதய வாழ்வுலாம் பாதிக்கும், ஹார்ட் அட்டாக்கு சேட்டை பண்ணும். இது வந்து இந்த கெடியார மாதிரி இந்த எப்படின்னா இந்த கெடியார மாதிரி நம்ம அந்த பேட்டரி வீக் ஆகிடுச்சுன்னா அந்த கெடியார முண்டு அந்த இடத்துக்கு நகலாது, அதே இடத்துல நிற்கும், டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும். இந்த டக்குன்னு அடிக்கிறது வந்து பேட்டரி வீக் ஆகிட்டுனா இருக்கும். அந்த பேட்டரி வீக் ஆகிட்டுனா ரெண்டு நம்ம உடனே வேறு பேட்டரி இது பண்ணணும். அது நமக்கு மனிதனுக்கு வந்து அடிக்கும் ஹார்ட் அட்டாக் மாதிரி. இது என்னைக்கு படக்குன்னு நம்ம டக்குன்னு அதில் பேட்டரி மாற்றிடுவோம். இது உடனே ஆற்றில் கொண்டு கலெக்ட் பண்ணுறோம். அப்படி என்ன எதிர்ப்பு அழிந்த மாதிரி இறுதியும் பலப்பனால இருக்கும். இன்னும் ரத்தம் குறைவுனால வரைக்கும் நீர் சத்து கம்மியாக வரும். இது எங்கே சயமே டிபி இருக்குது. பெரிய காயத்தை சுற்றி நீர் கொடுத்து டிபி இருக்குது. டிபி இருந்துச்சுன்னா ஆளை ஊழிக்கிட்டு நடந்தால் மூச்சு வாங்குறது, ரொம்ப இழப்பு வருது, கடையில் இருமல், காய்ச்சல் இது வரது. ரெண்டாவது வந்து உணர்ச்சிகள் தூண்டக்கூடிய மருந்து மாத்திரைகள் அதிகமான ஒரு லோ ப்ரெஷர்காரங்க சாப்பிட்டா, ஹைப்போடென்ஷன்காரங்க சாப்பிட்டாங்க. இறுதியும் பலப்படனால இறுதி வேகமாக துடிப்புனால அந்த மூச்சு திணறல் வந்து இறந்துடும். அது கல்யாணம் முடிச்ச புதுசாக பார்த்தீங்கன்னா சில மாப்பிள்ளைகள் இந்த மாதிரி உணர்ச்சி தூண்டக்கூடிய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டதுனால நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா தான் இருந்தாங்க, காலையில் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா இந்த உணர்ச்சி தூண்டக்கூடிய மருந்து மாத்திரை போடுறவங்க சில மற்ற போடுறவங்க பார்த்துருக்கீங்க. அதாவது மது அருந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த படுத்த போகிறதுக்கு கீழே வந்து திருப்பி எதிர்க்க முடியாது, எதிர்ப்பாங்க. அதே மாதிரி இருதயம் அந்த வாழ்வு சுருங்கத்துக்கு நிமிட முடியாத இருதயம் அந்த தண்ணியை மருந்து அருந்தினால விரும்பி சுருங்கி தன்மை இல்லாமல் விரைச்ச மாதிரி இருக்கும், இல்லை துருங்க மாதிரியே இருக்கும். இது எதனால் வரக்கூடியது? அந்த மது அருந்தினால இருதயம் பழக்கம்னாலும் நரம்பு தலைச்சினால வரக்கூடியது. மது அருந்தல் வந்து கண்டிப்பாக அது இருக்கக்கூடாது. ரெண்டாவது இறந்தோர் வீட்டில் வந்து அகத்தியாரை கொடுப்பாங்க. அகத்தியாரை எதுக்கு பண்ணுறாங்கன்னா மயான கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுன்னு அகத்தியாரை கொடுப்பாங்க, சாதத்தில் வைப்பாங்க. எதுக்கு அது கொடுக்குறாங்கன்னா அந்த மன அழுத்தம், அதாவது தற்கொலை முயற்சி, இல்லைன்னா பழி வாங்குற எண்ணம், அந்த அகத்தியாரை சாப்பிட்டா அந்த எண்ணங்கள் வராது, இதயத்தை சுருக்கத்தை உண்டு பண்ணாது, அந்த மூளையை தலைச்சி உண்டு பண்ணாது, அதிர்ச்சி உண்டு பண்ணாது, அது இதயத்தை சமமாகுது. அகங்கிறது உள்ள தீ, அகத்திங்கிறது அகங்கிறது உள்ள தீங்கிறது பித்தம். அந்த அகத்தை கரெக்டாக வச்சு அதுக்கெல்லாம் சீரகத்தை சேர்த்து அந்த அகத்திக்கிற சாந்தமாக வைப்பாங்க. சீரகம் உடம்பு சீராக வச்சுருக்காது. அந்த இதய வாழ்வில் வந்து சுருக்க விடாது. அந்த வேகம், அதாவது பழிவாங்கிற எண்ணம், தற்கொலை முயற்சி பண்ணது இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த அகத்திக்கரை இது பண்ணுவாங்க. அது வந்து உட்கார்ந்த கொண்டு மது சாடக்கூடாது, கோழி சாடக்கூடாது, வாய் பண்ண உருளைக்கிழங்கு வாழைக்கை சாடக்கூடாது. இதுதான் இதெல்லாம் நோய்கள் தாக்கி தான் இதயத்தை பாதித்து சேட்டை பண்ணும். எது இருந்தாலும் இந்த ஸ்டெண்ட் வச்சு கைங்க அடப்பு, வாழ்வு சுருங்கிறது, வீக்கமாக இருக்கிறது, ரத்தம் கம்மியாக இருக்குது, எது இருந்தாலும் சுத்தம் பண்ணுறது குணமாக கொடுக்கணும். எது பயன்படணும், எதுவும் விவரம் தெரியுமா கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். நன்றி, வணக்கம்.